வெல்கம் டு தமிழன் சாதிப்பான அதனது எபிசோட். வணக்கம் நண்பர்களே. இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து ட்ராவல் விளாக் ட்ராவல் விளாக் வந்து இன்னைக்கு வந்து பஸ்ஸில் அபுதாபி பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம். யூஏஇயில் அபுதாபி பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். அபுதாபி துபாய் எல்லாம் இப்படி தான் இருக்கும். பாருங்க, இங்கே உள்ள ரோடை பாருங்க, உங்களுக்கு வந்து ஃபுல் ரோட்டில் தான் காட்டுறேங்க. இன்னைக்கு டியூட்டிக்கு போகிறப்ப டெய்லி டியூட்டிக்கு 1 மணி நேரம் போவேனா, 1 மணி நேரம் போவோம், 1 மணி நேரம் வருவேன். அந்த இன்னைக்கு ஃபுல்லாக ரோடை காட்டுவோம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது ஒரு நான் இப்படி எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த சைடு 4 ரோடுங்க, அந்த சைடு 4 ரோடுங்க. இங்கே வந்து 100 கிலோமீட்டரில் தாங்க போகணும் வண்டி. இது பஸ் ஸ்டேஷன். இது வந்து பஸ் ஸ்டேஷன் உள்ள அப்படியே, இது பஸ் ஸ்டேஷனே ஒரு 1/2 மணி நேரம் உள்ளே போவோம். போயிட்டு இங்கே வந்து பஸ்ஸில் வந்து ஸ்டாண்டிங் அலௌடு கிடையாது. எல்லாம் உக்காந்து தான் இருக்குன்னு. ஸ்டாண்டிங் அலௌடில் எல்லா பஸ்லையும் கேமரா ஃபிட் பண்ணியிருக்குது. சைடில் உள்ளுக்குள்ளே கேமரா ஃபிட் பண்ணிருக்கு. ஸ்டாண்டிங் இருந்தாலும் இறக்கி விட்டுருவாரு, இறங்குங்கன்னு. இங்கே உள்ள ரூல்ஸு எல்லாம் கார்டு சிஸ்டம். எந்த கேஷ் கிடையாது. இங்கே கண்டக்டர் கிடையாது, டிரைவர் மட்டும்தான், செக்கர் மட்டும்தான் ஏறுவார். இங்கே ரோட்டில் வந்து இந்த சைடு 100 கிலோமீட்டர்னா 100 கீழே எழுதியிருப்பாங்க. 120, 100, 80 அந்த ஸ்பீடுக்கு தான் போகணும். கூட போனால் கூட இங்கே வந்து ஃப்ளாஸ்க் அடிக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. கேமரா வந்து சைட்லலாம் இருக்குங்க. எல்லா சைட்லையும் இருக்கும், மேலே இருக்கும். பிரிட்ஜி மாதிரி போட்டிருப்பாங்க. 3 கேமரா, 5 கேமரா, இந்த மாதிரி ஒரு கேமரா இல்லை, 3 கேமரா, 5 கேமரா, 4 கேமரா, எல்லா இடத்துலையும் போஸ்ட் மரம் மாதிரி இருக்கிறதெல்லாம் கேமரா. அந்த மாதிரி கேமரா அடிக்கும். எல்லா வண்டியிலையும் கேமரா இருக்குது. இங்கே பஸ்ஸெல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸில், பப்ளிக் பஸ்ஸில் எல்லாத்துலேயும் கேமரா இருக்குது. மானிட்டர் பண்ணுவாங்க. எல்லா வண்டி எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுது, எங்கே போகுது, எல்லா இடத்துலையும் நிற்கின்னு. ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக போக முடியாது. நம்மளை கண்காணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இங்கே சிஐடி நிறைய பேர் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. இந்த ஊரில் வந்து அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும். எந்த அளவுக்கு நாடு நல்லா இருக்குதோ, இந்த ஊரில் வந்து நைட்டு 1 மணிக்கு கூட 2 மணிக்கு கூட வரலாங்க. 1 மணிக்கு 12 மணிக்கு கூட தனியாக வரலாம். அந்த அளவுக்கு இந்த ஊர் வந்து சேஃப்டி. 24 மணி நேரம் உள்ள கடைகள் நிறைய இருக்குது. 24 மணி நேரம் உள்ள சூப்பர் மார்க்கெட் இருக்குது. 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு டீ கடை இருக்குது 24 மணி நேரம். அந்த அளவுக்குலாம் அதுவும் இருக்குது. இந்த மாதிரி பகலோட இரவுல நல்ல லைட் வெளிச்சமாக உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த நாட்டில் வந்து தனியாக போகலாம். யார் வேணாலும் தனியாக, ஒரு பெண்கள் கூட தனியாக 12 மணிக்கு நடந்து போகலான்னு பார்த்தீங்களேன். டியூட்டிக்கு போகிறாங்க எத்தனையோ பேர் பெண்கள், எத்தனை பிலிப்பைன்ஸ், மற்ற நாட்டுக்காரங்களாம் நிறைய பேர் டியூட்டிக்கு போகிறாங்க. நம்ம ஊர்லேயே இப்போ மற்ற மாநிலத்தில் உள்ளவங்களாம் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம மாநிலத்தில் உள்ளவங்க இப்போ இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஊர் வந்து ஒரு சேஃப்டி செக்யூரிட்டிக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஊர். இந்த ஊர் வந்து ஒரு அற்புதமான ஊர். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேஃப்டி செக்யூரிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. ரோடை பாருங்கள். அந்த அளவுக்கு ரோட்டில் இந்த வண்டி, எந்த வண்டி அதிகமாக ஸ்பீடு போகுது, எல்லா வண்டியும் இது பண்ணப்படுங்க. நடப்பாதையில் நடக்கிறாங்க பார்த்தீங்களா, பெடியட்ரிஷன், இந்த பொதுமக்கள் அந்த நடக்கிறதுக்கு ஒருத்தர் கால் எடுத்து வச்சுட்டாருன்னு கூட வண்டி டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடணுங்க. அந்த இடத்துல போகக்கூடாது. அவர் ஏறி அந்தான அக்கறைக்கு அந்தான ரோட கால் எடுத்து வச்சா மாத்திரம்தான் போகணும். அதுக்கடையில் அவர் வைக்கலன்னு சொல்லிட்டுலாம் போகக்கூடாது. அந்த மாதிரிலாம் இங்கே ரூல்ஸ் இருக்குது. போனால் அவன் லைசன்ஸு கேன்சல், பாயிண்ட் போயிடும், பாயிண்ட் வந்துடுதான். இந்த மாதிரி நிறைய சிக்னலில் போனால் பாயிண்ட் கேன்சல், லைசன்ஸ் கேன்சலு எல்லாம் இதாகிடும். பாயிண்ட்டும் உண்டு, லைசன்ஸ் கேன்சல், பெனால்ட்டி. அந்த மாதிரி இந்த ஊர் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு அற்புதமான, ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து வண்டியில் தூங்கிட்டே போகலாம், ஒரு கண்ணை மூடிட்டு போகலாம். ஏன்னா எல்லா நாட்டு நேஷ்னாலிட்டியும் இருக்கிறாங்க. எல்லா நாட்டுக்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க தான் வந்து இங்கே இருக்கிறாங்க. இந்து நாட்டுக்காரங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க. அவங்க வந்து வெவ்வேறு தூரத்தமாக தான் இருக்கிறாங்க. இந்த சைட்லலாம் வந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள், எஜிப்து, அந்த மாதிரி வெவ்வேறு லெபனீஸ், இந்த மாதிரி லெபனானி, இந்த மாதிரி மற்ற கண்ட்ரிக்காரங்க தான் வந்து அதிகமாக தங்கியிருக்கிறாங்க. இந்த தொழில் பண்ணுறவங்களும் அவங்க தான் அதிகமாக டீ கடை வச்சுருக்காங்க. அவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க. நம்ம ஆள் தான் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம இந்திய மலையாளி தான் வச்சுருக்கிறாங்க. டீ கடையெல்லாம் நம்ம ஆளுக்கு மலையாளி, மற்றவங்க அவங்க தான் அந்த கடையில் தான் போய் டீ குடிக்கிறது. இங்கே எங்கே பார்த்தாலும் கேரளாக்காரங்க நிறையா இருக்கிறாங்க. கேரளாக்காரங்க தான் நிறையா டீ கடையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இங்கே ரோட்லாம் பாருங்கள், டீ கடையெல்லாம் ஒன்றும் இருக்காது. ரோட்லாம் ஹைவேல போயிட்டு இருக்கிறது தான். இந்த ஊர் வந்து அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு செக்யூரிட்டியாக உள்ள நாடுங்க. ரோடெல்லாம் பாருங்கள், ரோடெல்லாம் வந்து ஒன்றும் மேடு பள்ளம் இருக்காது. ரோட்டில் போனால் வண்டிக்கு ஒரு டயருக்கு ஒரு பிரச்சனை வராது, வண்டிக்கு ஒரு பிரச்சனை வராது. அந்த அளவுக்கு ரோடு, வண்டி போய் சேர்ற அளவுக்கு இருக்கும். 1 மணி நேரத்தில் நான் இந்த இடத்துக்கு தான் போகணும். டெய்லி டியூட்டிக்கு போகிறது வர்ற இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தாங்க நான் டியூட்டிக்கு போகிறேன்.
1 மணி நேரம் வேலைக்கு போகிறதுக்கு இப்படி தான் இந்த சைடில் தான் போகணும் நான். சைட்லலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கேமரா. ஆனால் பிரிட்ஜெலாம் இங்கே வந்து நிறைய பிரிட்ஜு போட்டு வச்சுருக்காங்க. பிரிட்ஜு போட்டு உங்களுக்கு வந்து மேலே கீழே எந்த சைடு, இந்த சைடு போகிறதுக்கு அந்த சைடு எல்லா சைடுக்கும் இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகுறதும் கம்மிங்க. வளர விபத்துக்கள் ரொம்ப குறைவு. விபத்துக்கள் ஆகுறதே கிடையாது. விபத்துக்கள் வந்து அந்த அளவுக்கு குறைச்சிட்டாங்க. எல்லாம் போகிறதுன்னு போயிட்டே இருக்கு, வர்றது வந்துகிட்டே இருக்கு. அங்கே விபத்தாகுறது ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு பாதுகாப்பு, அந்த அளவுக்கு இந்த ஊருக்கு பாதுகாப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஊரு சுற்று அ எல்லாம் வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க நாட்டுக்கு. வெளியில வந்து கொட்டி வச்சிருக்காங்க. காச கொட்டி, அந்த மாரி பிரிட்ஜ் போடுறது, இந்த கார்டன்லாம் வந்து உண்டாக்கணுதுங்க. இந்த வந்து பாலைவனத்தில வந்து உண்டாக்கியிருக்காங்க பாருங்க. எந்த அளவுக்கு காசு குடுத்து கார்டன்லாம் நெறைய கார்டன்லாம் இருக்குது. அந்த மாரி ரோடு இது வந்து சைட்ல இறங்குறதுங்க. அப்படியே போயிட்டு அப்படியே மேலே சைடில் சர்வல் மேலே ஏறி இறங்கி அந்த மாதிரி கீழேருந்து மேலே ஏறி இப்படிலாம் இங்கே ரோடை வந்து மெருகூட்டி வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல வந்து எத்தனை ரோடு போகும், அந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, 4, 5 ரோடு போகக்கூடியது. 8 ரோடு இருக்குது. 8 வழி ரோடுக்கு கூட கோயம்புத்தூர்ல 8 வழி சாலை என்னாங்களே, இந்த மாதிரி இந்த 8 வழி சாலைலாம் இங்கே வந்து நிறையா இருக்குது. நிறைய எல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு இடம் இங்கே பெரிய இடம். அந்த மாதிரி பாதுகாப்பான எல்லா இடத்துக்கும் போஸ்ட் பண்ணி பெரிய வண்டி இங்க பாருங்க, நீ இவ்வளோ பார்க்குறீங்களா, பெரிய ட்ரக்கு போல பாருங்க. பஸ்ஸு போகுது, காரு போகுது. அதிகமாக காரு, பஸ்ஸு, வேனு இது தான் அதிகம் போகுது. ட்ரக்குக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டயம், இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் போயிடணும். எப்போ நம்ம பிஸியாக இல்லை, இன்னைக்கு வந்து ஸ்கூல்லாம் லீவு, அதனால் கூட்டம் இல்லை. ஸ்கூல்லாம் மக்கள்லாம் லீவில் போயிட்டாங்க. ஏன்னா ஸ்கூலு லீவ் விட்டாங்க 10 நாள். அதனால் அந்த 10 நாள் லீவில் எல்லாம் ஊருக்கு போயிடுச்சு. ஸ்கூலு இருந்துச்சுன்னா சக்க சக்க சக்கன்னு வண்டி, அந்த அளவுக்கு வண்டி ரோடு ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரோடு ஃபுல்லாக வண்டியாக நிற்கும். இந்த சைடு வண்டி போகும், அந்த சைடு போகும். அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு செஞ்சு வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு பிரிட்ஜி போட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருக்குதா, பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஊர் வந்து ரொம்ப அற்புதமானதுங்க. வண்டிக்கும் சரி, வண்டிக்கு நிறையா பெனால்ட்டியே நிறைய இருக்குது. ஆனா பார்க்கிங் பண்றப்ப, அ யாரோ பார்க்கிங் பண்றப்ப ரொம்ப காசு போட்டு பார்க்கிங் பண்ணு. வேற ஒருத்தவங்க ரெசிடென்ஸ் பார்க்கிங்ல பார்க்கிங் பண்ணக்கூடாது. இத்தனை 9:00 மட்டும் தான், இத்தனை மணி நேரம் தான் டயம் இருக்குது. ரூ. 2 காசு போட்டு ஒவ்வொரு இடத்துல பூத் இருக்கு. அந்த பூத்துல காசு போட்டு பார்க் பண்ணிக்கணும். இப்படிலாம் இருக்குது. இந்த ஊர் பாருங்க, ஒவ்வொரு ஊரு பக்கத்துல பக்கத்துல ஊர் இருக்கு. ரோடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்த ரோட பெருசாக்குறாங்க பாருங்க. இப்ப வந்து இது 3, 4 ரோடு இருக்கு. பக்கத்துல இன்னொரு ரோடு பெருசாக்குறாங்க. டெவலப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரோட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, வெளியில உள்ள டெவலப்பிங்கு டெய்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு இதை அப்படியே கீழேருந்து மேலே கொண்டுட்டு போயிட்டு அப்படியே வேற வேற ஊருக்கு போயிடும். இப்போ இந்த ஊர் வந்துருச்சுல, இப்படியே ஹைவே நேராக போனால் நேராக போயிடலாம். அப்படியே மேலே ஏற்றி கொண்டு வந்தால் வேற ஊர், நாங்கள் டியூட்டிக்கு போகிற ஊர், அது கலிஃபா சிட்டின்னு வந்துடுது. பாருங்கள், அபுதாபிலேருந்து எத்தனை ஊர் இருக்குது. அத்தனை ஊருக்கு அப்படியே ரோட்டை இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மெருகூட்டி ஒரு அசம்பாதம் ஏதாவது வராமல் நல்லதமாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதை பாருங்கள், நீங்கள் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக இன்னைக்கு ரோடை எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.